பேட் கமெண்ட் போடுறாங்களே, அதை பார்த்துட்டு தானே 40 வயசு பொம்பளை உட்காந்துருக்குறா. ஏன் அவள் கேட்கலையா? அசிங்கமாக இருக்குதுன்னு கேட்கல? நைட்டான அரிப்பெடுத்து கத்துறாளாமே, அதை போய் அடக்கு முதல்ல, சேர்த்தி வை போய். எங்கள் ஊர்லலாம் தொண்டுப்பட்டின்னு வச்சுருப்பாங்க, கிராமத்து சைட்லலாம். சரியா? மாடு வந்து வெறி பிடிச்சி கத்தும், தொண்டுப்பட்டி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் குடும்பத்தில் இருக்குது. அதை முதல் சரி பண்ணு. சரியா? அப்புறம் வருவியாமா மற்ற குடும்பத்துக்கு. வந்துட்டா இவகிட்ட வந்து கதறினாங்களாமா. என்னன்னு கதறினாங்க? மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்களா? மாமரத்தில். எந்த ஊருன்னு சொல்லட்டுமா? யார் கட்டி வச்சுருந்தாங்க? கொரிலாவை கட்டி வச்சுருந்தாங்க. தெரியுமா மக்களே உங்களுக்கு? சகுப்பு செட்டியோட கட்டி வச்சுருந்தாங்க. செருப்பாலே அடிப்ப நாயை. யார் பார்த்து பேசிகிட்டு இருக்கிற நீயே? லட்சக்கணக்கில் 40 லட்சத்தை ஏமாத்தினீங்களா குடும்பமாக சேர்ந்து? அவன் என்ன நல்லா சொருகுனானா? 40 லட்சத்தில் ஏமாற்றிருக்காங்க. ஒரு அந்த மேட்ரோனியில் வந்த இதுதான் இதுவுமே. 40 லட்சத்தை ஏமாத்தினோன்னா அவன் நைஸாக என்ன பண்ணான் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு மூளையில் கேன்சர் கட்டி அதனால் பணம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி புரியலாவ. சிவப்பு கலர் ஜட்டி. இவள் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறா ஜட்டி பற்றி. சிவப்பு கலர் ஜட்டி போட்டு இவளை கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யார்? பாபா போனது. பாபாவும் 40 பஸ் பொம்பளையை கூட்டிகிட்டு போகல, அவன் விடமாட்டான் அப்படின்னு. இவள் பெட்டி வச்சுருக்காள் ஒரு பொட்டையை, அதையும் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து அப்புறம் தான் இவன் வந்திருக்கிறா. இல்லைன்னா அன்றைக்கே வந்து கட்டேரமாக பிடிச்சி கூதியில் விட்டுட்டான். தெரியுமா அவன்? நான் ரமுண்டை நீ வந்து இங்கே உட்காந்து மக்களை